வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தவேகா தலைமை தனது வேட்பாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. ஆட்சி கட்டிலில் அமரப்போவது யார் என்பதில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக மற்றும் முதல் தேர்தல்களை சந்தித்துள்ள தவேகா ஆகிய 3 கட்சிகளுமே அதீத நம்பிக்கையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தீவிர ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை நாளன்று வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இந்த தொடர் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரங்கள் குறித்து தவேகா கட்சி தலைமை நடத்திய விரிவான ஆய்வில் அக்கட்சி பல தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக நம்புகிறது. இதனைத் தொடர்ந்து பனையூரில் ஆனந்த், செங்கோட்டையன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளனர். இந்த கூட்டத்தில் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற வாய்ப்புள்ளதாக கருதப்படும் 40க்கும் மேற்பட்ட முக்கிய வேட்பாளர்கள் நேரில் அழைக்கப்பட்டு தேர்தல் முடிவு நாளில் பின்பற்ற வேண்டிய வியூகங்கள் குறித்து முக்கிய அறிவுறுத்தல்களை கட்சி தலைமை வழங்கியுள்ளது. நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய புஸ்ஸி ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன், தேர்தலுக்கு பிந்தைய கள ஆய்வுகள் தங்களுக்கு சாதகமாக உள்ளன என்றும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்போது வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு சுற்று முடிவிலும் பதிவாகும் வாக்குகளை கவனமாக சரிபார்க்க வேண்டும் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் தொகுதிகளில் மாற்றுக் கட்சியினர் மறுவாக்கு எண்ணிக்கை கோரவோ வழக்கு தொடரவோ வாய்ப்புகள் உள்ளதால் அத்தகைய சூழல்களை எதிர்கொள்ள சட்ட வல்லுநர்களின் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் முடிவுகள் வெளியாகும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து ஜனநாயக முறைப்படி வெற்றியை உறுதி செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.